ஸோ இன்ஃபோசிஸோடைய ஃபவுண்டரான நாராயணமூர்த்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். சரியா? அவர் வந்து சோஷியல் மீடியாவில் கலாய்க்கிறாங்க. அவருடைய அந்த கேபிட்டலிஸ்டிக்கான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நோ ஒன் இஸ் அபவ் கிரிட்டிசிசம், எல்லாரையும் போட்டு செய்யணும் தான். ஆனா என்ன அப்படின்னா, இஸ் அ ரெஸ்பெக்டபிள் பர்சன். வயசான காலத்துல அவர் அப்படி சொல்றாரு. அவர் எந்த கான்டெக்ட்ல சொன்னாருங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும், அதுவும் இருக்கு. பட் அதுக்காக 70 hour ஒர்க் வீக் சரி அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாது. நாராயணமூர்த்தி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிசினஸ் மேன் ஹூ டிட் ஐடி ரெவல்யூஷன் இன் இந்தியா. அவர் தான் வந்து இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி டிசிஎஸ் இருந்தது. டிசிஎஸ்க்கு இன்னொரு காம்படிட்டரா இன்ஃபோசிஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் தான் இந்தியாவோட ஐடி ரெவல்யூஷனோட ஃபவுண்டேஷன். இந்த ரெண்டு கம்பெனி தான் இந்தியாவை இன்னைக்கு சர்வீஸ் செக்டர் பூமுக்கும் ஒரு ஐடி ரெவல்யூஷனுக்கும் காரணமா இருந்த கம்பெனி. அண்ட் ஹீஸ் அ வெரி ப்ராமினன்ட் அண்ட் மோஸ்ட் க்ரூஷியல் பிசினஸ் மேன் ஹூ turned a lot of things, who deserves a biopic also. If movies to be taken, கண்டிப்பா எடுக்கலாம். எனக்கு அவங்களோட வைஃபுக்கு நான் அவரை விட பெரிய ஃபேன். அவரை வேற நான் அவங்க வைஃபுக்கு தான் ஃபேன். சுதாமூர்த்தி இஸ் அன் ஆத்தர் அண்ட் ஷீஸ் அ ஸ்கூல் டீச்சர் அண்ட் அன் ஆத்தர். அண்ட் அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. பட் அவங்களோட யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்து நான் அவங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். ஸோ அவங்களுடைய நல்லா இருக்கும் அவங்களோட ஸ்பீச் எல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு பர்சன் தான் நாராயணமூர்த்தி. சரியா? அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு பேட்டி பேசிட்டு இருக்கிறப்போ என்ன சொல்றாரு, இந்தியா வந்து இப்படி வளராம இருக்கே என்ன பண்றது அப்படின்னா, இந்தியா வந்து இப்போ ஒரு டெமோகிராபிக் டிவிடன் ஃபேஸ்ல இருக்கும். நாடே வந்து யூத் கிட்ட தான் இருக்கு. ஸோ திஸ் யூத் பீப்புள் ஷுட் டேக் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தே ஷுட் ஒர்க் 70 hours a week. அவங்க 70 hours a week வந்து டைம் பார்க்காம ஒர்க் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு, 6 days டெய்லி வந்து 11.5 hours ஒர்க் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்க 6 days ஒர்க் பண்ணீங்கன்னா 70 hours a week வரும். 1 day லீவ். ஸோ 6 days வந்து டெய்லி வந்து 11.5 hours. நமக்கு ஐஎல்ஓ கன்வென்ஷன் படி எவ்வளவு இருக்கு? 8 hours தான் இருக்கு. பட் இவர் என்ன சொல்றாரு, எவ்ரி டே நீங்க 11.5 hours to 12 hours ஒர்க் பண்ணுங்க. நீங்க 12 hours a day ஒர்க் பண்ணீங்கன்னா 6 daysல வந்து 72 hours ஒர்க் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ 12 hours a day ஒர்க் பண்ணுங்க. யூ ஒர்க் ஃபார் 6 days, டேக் 1 day லீவ் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒர்க் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்மளோட நாட்டோட யூத் வந்து 8 hours ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு 4 hours டெய்லி கொடுக்குறப்போதான் நம்ம நாடு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல டெவலப்டு கண்ட்ரியா மாறும். இன்டர்நேஷனல் டெவலப்டு எக்கனாமிக்ஸோட கம்பீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஜெர்மனியும் ஜப்பானும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஜெர்மனியும் ஜப்பானும் என்ன பண்றாங்க, திரும்ப செகண்ட் வேர்ல்டு வார்ல ஒன் ஆஃப் தி டிவாஸ்டேட்டிங் இம்பாக்ட். டிவாஸ்டேட்டிங் இம்பாக்ட்ல திரும்ப எப்படி அவங்க ரெக்கவர் ஆனாங்க அப்படின்னா, அவங்க நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணாங்க. இப்படி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும்போது தான் அவங்க திரும்ப டெவலப்ட் ஆனாங்க. இப்போ நம்ம கம்படிட்டிவ் ஆகணும்னா நம்மளும் இது பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த கான்டெக்ட் தான் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு போயிட்டார். பட் இதுக்குள்ள என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஐஎல்ஓ கன்வென்ஷன் படி 1919 ஐஎல்ஓ என்ன சொல்லிட்டாங்க, 8 hours a day அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் அ ரைட், ஹியூமன் ரைட். 12 hours அப்படிங்கிறது எக்ஸ்பிளாய்டேஷன். உங்களுக்கு புரியுதா? நாடு வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்பிளாய்டேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவுண்டர். அவர் சொன்ன ஆர்குமெண்ட்டுக்கு சப்போர்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் நேஷன் டெவலப் ஆகும். ஸோ ஒரு அடிஷனல் கான்ட்ரிபியூஷனால. பட் கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் இங்க பார்க்க போறோம். ஸோ அவர் சொன்னதுக்கான கான்டெக்ட் புரிஞ்சுச்சா? ஸோ இதான் வந்து இன்ஃபோசிஸ் தாத்தா சொல்றாரு. ஸோ இது வந்து நமக்கு ஹிந்துல வந்து வி ஹேட் திஸ் ஆர்டிகல். அப்புறமா லாஸ்ட் வீக் வந்து டேட்டா பாயிண்ட் வந்துச்சு, எடிட்டோரியல் டேட்டா பாயிண்ட். அப்புறமா டெக்ஸ்ட் கான்டெக்ட் ஆர்டிகல் இருந்துச்சு. ஸோ 3 ஆர்டிகல் ஹிந்துல இருந்து. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டிகல் வந்து இங்க ஸ்லைட்ல போடுறேன், எக்ஸ்பிரஸ்ல இருந்து எடுத்தது. பட் இதை தாண்டி இன்னொரு 3 ஆர்டிகல் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு. ஸோ எல்லாத்துலயும் படிச்சு பார்த்துட்டு தான் இந்த ஆர்டிகல் வந்து நான் எடுக்கிறேன். GS3ல எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் டாபிக். GS4ல எத்திக்ஸ்னு இருக்கு. எத்திக்ஸ்குள்ள ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து சிலபஸ்ல இருக்கு, தெரியுமா? அது தெரியும்ல உங்களுக்கு. ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு சிலபஸ்ல இருக்கு எத்திக்ஸ்ல. ஸோ ஒர்க் கல்ச்சர்னா எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஒர்க் கல்ச்சர் டெவலப் ஆகுது, ஒர்க் கல்ச்சர்ல என்ன எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஒர்க் கல்ச்சரை கட்டமைக்கணும் அப்படிங்கிறது எத்திக்ஸ்ல ஒரு சிலபஸ்ல இருக்க ஒரு டாபிக். ஸோ அதில் நம்ம நிறைய பார்ப்போம். ஒர்க் கல்ச்சர்ஸ்ல வந்து வேரியஸ் எவல்யூஷன், அது வந்து வெபேரியன் மாடல்ல இருந்து ஆரம்பிச்சு எவல்யூஷன்ஸ் பார்ப்போம். வெபேரியன் மாடல், அப்புறமா வந்து டெமோக்ராட்டிக் மாடல், போஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல், இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒர்க் கல்ச்சர்ல. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது ஒர்க் கல்ச்சர்ல டைரக்டா சிலபஸ் பேப்பர் 4ல ஒரு டாபிக். ஸோ அதனாலதான் இது முக்கியமான டாபிக். உங்களுக்கு புரியுதா? ஸோ சிலபஸ்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு தெரிஞ்சாதான் இந்த ஆர்டிகல் நமக்கு ரெலவென்ட்னே உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் GS3 எக்கனாமி எம்ப்ளாய்மெண்ட் தான் யோசிப்பீங்க. ஆனா யாருமே பேப்பர் 4ல இருக்க ஒர்க் கல்ச்சருங்கிற டாபிக்ல யோசிக்க மாட்டோம். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் விச் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இந்த வருஷம் எத்திக்ஸ்ல தேர் வாஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் ஒர்க் கல்ச்சர் பேப்பர் 4 ஃப்ரம் தி சேம் டாபிக். திஸ் இஸ் மை கண்ட்ரி, ஐ வாண்ட் டு ஒர்க் 70 hours a week லைக் ஜெர்மனி அண்ட் ஜப்பான் அப்படின்னு சொல்றாரு. அவர் கல்ச்சர் ஹேஸ் டு சேஞ்ச் டு தட் ஆஃப் அ ஹைலி, நம்மளோட யூத் எல்லாம் எப்படி இருக்கணும் அவர் சொல்றாருன்னா, ஹைலி டிட்டர்மைண்ட், எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா நம்ம யூத் மாறணும். அப்படி இருந்தாதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் அன் யங்ஸ்டர்ஸ், பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் மெஜாரிட்டி ஆஃப் அவர் பாப்புலேஷன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். தே ஆர் தி ஒன்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு பில்ட் அவர் கண்ட்ரி. ஸோ நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹைலி டிட்டர்மைண்டா, எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டா,
எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா மாறணும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படிதான் இருக்கும். சரியா? அவர் எதுக்கோ சொல்றாரு. நான் வந்து இந்த பஞ்ச் டயலாக் யூபிஎஸ்சி எடுத்துக்கிறேன். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் பி ஹைலி டிட்டர்மைண்ட், எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின்னா செல்ஃப் டிசிப்ளினை சொல்றேன். 8 ஹவர்ஸ் படிக்கிறேன்னா 8 ஹவர்ஸ் படிக்கணும். நான் இப்போ பிரேக் ஹாஃப் அன் அவர் எடுப்பேன்னா ஹாஃப் அன் அவர் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின்டா இருக்கணும். டெய்லி 8 ஹவர்ஸ் பண்றேன்னா டெய்லி 8 ஹவர்ஸ் படிக்கணும். உங்களுக்கு புரியுதா? தட் எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின் இருக்கணும், எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கும். அப்போதான் யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் தி யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ் இன் டு யுவர் அச்சீவ்மெண்ட். பட் இல்ல இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம அவர் சொன்ன அந்த 1950s ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கு போறோம். அப்போ அவங்க எவ்வளவு வேலை செய்ய, இப்போ டேட்டா டீம்லாம் எதுக்கு இருக்கு? அப்போ ஜெர்மனியோட சர்வே சென்சஸ்ல எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னு எடுத்து பாக்குறோம். ஸோ ஜெர்மனி அண்ட் ஜப்பான் வந்து 1950s and 60sல 9 hours a day தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. 9 hours a dayனா தென் இட் இஸ் 54 hours. 6 weeks 6 days ஒர்க் பண்ணாலும் 54 hours தான். 54 hours தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க ஒன்றும் 70 hours தான் ஒர்க் பண்ணல. சும்மானா ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ பியூர்லி இது ஒரு கேபிட்டலிஸ்டிக்கான ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா ஒர்க்கர்ஸ் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும், எம்ப்ளாயர் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இது வருது. ஸோ அதனால வந்து 9 hours தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடியே 9 hours தான் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா இப்போ 12 hours ஒர்க் பண்ண சொல்றது என்ன நியாயம்? இப்போ நம்ம இன்னும் ப்ரோக்ரஸ் ஆயிட்டோம். அப்போ லேபர் லாஸ் எல்லாம் கம்மியா இருந்த டைம் அப்பயே அவங்க 9 hours தான் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஜெர்மனில வந்து அப்போ வந்து அவங்க வந்து 50 hour ஒர்க் வீக்ல இருந்திருக்காங்க. 50 hour, அதாவது 1962ல 50 hour ஒர்க் வீக்ல இருந்து இப்போ ஜெர்மனில ஆவரேஜ் ஒர்க் வீக் வந்து 28 hours தானா. Now German people are working only 28 hours, which means 7 hours a day 4 days தான் ஒர்க் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட. அப்படி எடுத்துக்கலாம். ஜப்பான்ல வந்து 44 hours இருந்து குறைஞ்சி 35 hours வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து அப்பவே 44 hours இல்லைன்னா 50 hours தான் இருந்திருக்காங்க. நோவேர் இந்த ஹிஸ்டரி தேவர் 70 hours. இதெல்லாம் எப்போ 70 hours இருந்தது தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல 19th centuryல இருந்துச்சு. 19th centuryல 12 ஹவர்ஸ்ங்கிறது தான் நார்ம். ஸோ 19th century இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல பிரிட்டன்ல, ஜெர்மனில, யூஎஸ்ஏலாம் 12 hours வாஸ் தி நார்ம். பட் அது எக்ஸ்பிளாய்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால தான் ஆஃப்டர் 20th century நம்ம ஐஎல்ஓன்னு ஒன்று கொண்டு வந்து, லேபர் லாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்து, லேபர் ப்ரொடெக்ஷன் ஒன்று கொண்டு வந்து 8 hours பிளஸ் 1 hour பிரேக். ஸோ 8 hours ஒர்க், 1 hour பிரேக், 9 hours தான் வேலைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஐஎல்ஓ நார்ம். ஸோ 9 மணிக்கு வந்து 6 மணிக்கு விட்டுறணும். ஸோ அப்போதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். ஒருத்தர் காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ் வராரு, நைட் 9 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லேயே இருக்காருன்னா வீட்டுக்கு போக 10 மணி ஆயிடும். 10 மணி வீட்டுக்கு போனோன்னு தூங்க தானே முடியும். திரும்ப காலையில எழுந்திரிச்சு ட்ரெஸ் மாட்டிட்டு ஆஃபீஸ் தானே வர முடியும். அப்போ உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, குழந்தைங்க இல்லையா, குட்டி இல்லையா? ஸோ இட் இஸ் டோட்டலி எக்ஸ்பிளாய்டேட்டிவ் ஐடியா. இந்தியாவோட ஆவரேஜ் இப்போ கரண்ட் ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 7.2 hours இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் 8.5 hours இன் அர்பன் ஏரியா. இதுதான் நம்மளுடைய ஆவரேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் கரண்ட்லி. ஸோ இது வந்து டேட்டா உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எங்கேயாவது தேவைப்படலாம். நம்மளுடைய டேட்டா வந்து 7.2 hours தான் இப்போ நம்ம ரூரல் ஏரியாஸ்ல இருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, the average working hours in urban area is higher than rural area. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வரலாம்ல. இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபிலிம்ஸ்ல வருது, ஆவரேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் ஹையர் தென் அர்பன் ஏரியா. நீங்க யோசிப்பீங்க, விவசாயி காலையில 6 மணிக்கு போறாரு, நைட்டு 7 மணிக்கு தான் வராரு, ஸோ அப்போ அவர் தான் அதிகமா வேலை செய்யறாரு அப்படின்ட்டு கரெக்ட்னு போட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்க்காக தான் இந்த டேட்டா. சரியா? ஸோ இதான் இந்தியாவோட மேப். ஹிந்துல போட்டு சூப்பரான மேப். இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கிற ஸ்டேட் எதுனா உத்தரகண்ட். உத்தரகண்ட் இஸ் ஹேவிங் 9.6 hours. தமிழ்நாடுக்கு வந்து 8.4ல இருக்கும், மகாராஷ்டிரா 9ல இருக்கும், குஜராத்தும் 9ல இருக்கும், ராஜஸ்தான் 8.7, 8.3, தமிழ்நாட்டில் 8.4 இருக்கு. பட் ஓவராலா இந்தியா பாத்தீங்கன்னா 8 கிட்ட தான் இருக்கு, 8 to 8.5 தான் இருக்கு. அண்ட் உத்தரகண்ட் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் 9.6. சரியா? ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட். ஒரு நாட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெவலப்மெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் அதிகமாயிடுச்சுன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஒரு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கிறப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமா இருக்கும். அந்த கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியா மாறிடுச்சுன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறையும். ஏன்னா அது சர்வீஸ் எக்கானமியா மாறுது. ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமியில தான் நீங்க போயிட்டு இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். சர்வீஸ் எக்கானமியில அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு இல்லை. இன்னொரு முக்கியமான ரீசன் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அதிகமாக அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடும். வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி? ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, பெர் ஹவர்ல ஹவு மச் அவுட்புட் யூ ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஸோ ஹவு மச் அவுட்புட் ப்ரொடியூஸ் பெர் ஹவர், அதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. புரியுதா? 1 ஹவருக்கு எவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இப்படி 1 ஹவருக்கு எவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற ப்ரொடக்டிவிட்டியில நம்ம அந்த அவுட்புட்டை ஜிடிபியில பாக்குறோம். ஸோ அப்போ ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியா இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரில வந்து டெக்னாலஜி வந்திருக்கும். டெக்னாலஜி வர்றதுனால என்ன ஆயிடும், அந்த கண்ட்ரியோட ஃபர்ம்ஸ் எல்லாம் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால அவங்களுடைய ஒர்க்கர்ஸோடைய ஒர்க்கிங் டைமை இந்த டெக்னாலஜி மூலமா குறைச்சிருவாங்க. ஸோ ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடும். ஒர்க்கர் வந்து இப்போ ஜெர்மனில 4 நாள் வேலை செஞ்சாலும் அவங்க 1 வீக் பண்ண வேண்டிய ஒர்க்கை பண்ணிட முடியும் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து டெக்னாலஜி மூலமா வர இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி.
இந்த ப்ரொடக்டிவிட்டி ஹைக் வந்து எப்போ வரும்? அப்போ டெவலப்மெண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒரு கண்ட்ரி டெவலப் ஆக ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறையும். ஒரு கண்ட்ரி டெவலப் ஆக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிறதுனால கம்மி ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணியே உங்களால அந்த அவுட்புட்டை உருவாக்க முடியும். இதான் வந்து ப்ரொடக்டிவிட்டியோட கான்செப்ட். அப்போ ஒரு கண்ட்ரில எப்போ ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் ஆகும்? நல்ல டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணா. ஸோ இவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேர்டன் ஆஃப் ப்ரொடக்டிவ் இப்போ வந்து நம்மளோட இந்தியாவில் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆல்ரெடி 8.5ல இருக்கும். அதை மாற்ற தேவையில்ல. இந்தியாவில் நம்ம மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி தான். ஸோ நாராயணமூர்த்தியோட ஐடியா என்ன சொல்றாருன்னா, அவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ப்ரொடக்ஷன் அதிகமாகுங்கிறது உண்மைதான். பட் அது அப் டு சர்டன் லெவல் தான். ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்க அவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி குறையும். உங்களுக்கு புரியுதா? காலையில இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிளாஸ் வச்சா தாங்குவீங்க. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் நான் கிளாஸ் வச்சா கவனிக்க முடியுமா? சாயங்காலம் உட்கார முடியுமா? இப்பயே நிறைய பேர் டயர்டா இருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? காலையில வந்தவங்க இப்பயே கொஞ்சம் டயர்டா இருக்குல்ல, கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுதுல. ஸோ ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறமா ப்ரொடக்டிவிட்டி வில் ஃபால். சரி, ஆனா நான் அதே கத்து தான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி வில் ஃபால். ஸோ அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து 19th செஞ்சுரியில இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நாராயணமூர்த்தி அப்போ சொல்லியிருந்தாருன்னா அது ரெலவெண்டான ஒரு ஃபேக்ட். இது இந்த காலகட்டத்தில் சொல்றது தான் இது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவர்ஸ் இல்ல. 8 ஹவர்ஸ் நம்ம இந்தியன் ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்க. இந்த 8 ஹவர்ஸ்ல எவ்வளவு அவுட்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த அவுட்புட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் ஹேப்பன் இன் ப்ரொடக்டிவிட்டி, நாட் ஆன் தி ஹவர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஐஎல்ஓ நாம்ஸ் படி இருக்கும். ஐஎல்ஓ நாம்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறது தானே கைட்லைன்ஸ். ஸோ அதில் தான் இருக்கும். அப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ம்ஸ் பண்ணணும். யார் வந்து கம்பெனியில டெக்னாலஜியை கொண்டு வரணும்? ஃபர்ம்ஸ். ஸோ ஃபர்ம்ஸ் தான் வந்து ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ண பார்க்கணும். ஸோ நீங்க இன்ஃபோசிஸ்ல டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துங்க, ஒர்க்கர்ஸ் 10 மணி வரைக்கும் உட்கார வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அகைன் வந்து ஃபர்ம்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணி இனோவேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஒர்க்கர்ஸ் அதிக அவர் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் விச் இஸ் ஷிஃப்டிங் தி பர்டன் ஆன் ஒர்க்கர்ஸ் ராதர் தென் இது. ஸோ நம்ம இந்தியாவோட ஷிஃப்ட்ல இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஜிடிபி வந்து செம்மையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அது எல்லாருக்கிட்டையும் போய் சேரல. இந்த ஃபர்ம்ஸ் நடத்துற ஒரு சிலர் கிட்ட தான் போய் அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஒரு சில ரிச் பர்சன்ஸ் கிட்ட தான் போய் சேர்ந்திருக்கு. இந்த ரிச் பீப்புள் எல்லாம் என்ன பண்றாங்க? ஆல் தி பிசினஸ் எம்ப்ளாயர்ஸ் ஆர் நாட் இன்வெஸ்டிங் ஆன் தி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணாம ப்ராஃபிட் மேக்கிங்லேயே இருக்கிறாங்க. அதனால அவங்களோட வெல்த் அதிகமாயிடுது. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷன்ஸ்க்கு இன்கமும் கம்மியா வருது, ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியா இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற இந்த பாப்புலேஷன் மேல ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமா திணிச்சு நீங்க அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு எடுக்காதீங்க. யூ இன்வெஸ்ட் யுவர் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஆன் ப்ரொடக்டிவிட்டி பை இன்வெஸ்டிங் ஆன் டெக்னாலஜி. உங்களுக்கு புரியுதா? இன்னும் போர்டை வச்சு நடத்த வைக்காம டிவி போட்டிருக்காங்களா இங்க? இதுதான் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதனால என்ன ஆகுது? நம்மளால யூடியூப் லைவுக்கும் போக முடியுது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க ராதர் தென் ஆஸ்கிங் த. ஸோ பர்டன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆன் ஒர்க்கர்ஸ் அண்ட் நாட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்மளுடைய இந்த ஆர்டிகல்ல இந்தியா இங்க் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியா இங்க் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா அதை வந்து இண்டஸ்ட்ரீஸை குறிக்குது, ஃபர்ம்ஸை குறிக்குது. ஃபர்ம்ஸை வந்து கொலோக்கியலா பேசுறப்போ இங்க் அப்படி, இண்டஸ்ட்ரீஸை தான் இங்க்னு போடுவாங்க. இந்தியாவில வந்து நீங்க இந்தியாவில இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஃபர்ம்ஸ் எல்லாம் பயங்கர ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க. ஆனா ஃபர்ம்ஸ் வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்களே தவிர பிசினஸ்ல ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஃபார்மலைசேஷனுக்கும் இன்வெஸ்ட் பண்றது இல்லை. நீங்க இந்தியாவுடைய ப்ரொடக்டிவிட்டியும் ஃபார்மலைசேஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எல்லாமே இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்டா இருக்கு. ஸோ அப்புறம் ஒரு முதலாளி என்ன பண்ணிடுறாரு? ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்றது இல்லை, ப்ராஃபிட் எடுத்துக்கிறாரு. அந்த ஒர்க்கை வந்து ஃபார்மலைஸும் பண்றது இல்லை. ஸோ நீங்க ஒர்க்கை ஃபார்மலைஸ் பண்ணி அவங்களுக்கு பிஎஃப் ஜிஎஃப் லீவ் எல்லாம் கொடுத்து டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷன் வரப்போகுது. நீங்க உங்க ப்ராஃபிட்டை குறைச்சிக்கிட்டு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஸோ ஜேர்டுனா என்ன அப்படின்னா, கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்என்டி. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்என்டி டு தி பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. அதான் வந்து ஜேர்ட். ஜேர்ட் இஸ் அன் இண்டிகேட்டர். கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்என்டி. ஒரு நாட்டில் ஆர்என்டிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? ஸோ ஒரு நாட்டில் ஆர்என்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது யார் யாரு? கவர்மெண்ட் அண்ட் ஃபர்ம்ஸ் ரெண்டு பேருமே பண்ணணும். நம்ம ஆர்என்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் இல்லை, ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அப்போ ஆர்என்டியில் யார் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ம்ஸும் பண்ணணும், கவர்மெண்ட்டும் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டும் ஃபர்ம்ஸும் டுகெதர் ஒரு நாட்டில் ஆர்என்டிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் பாக்குறப்போ இந்தியாவோட ஷேர் வந்து 0.6% ஆஃப் ஜிடிபி. இந்தியாவில் 100 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குதுன்னா 0.65 தான் ஆர்என்டிக்கு போகுது, இன்க்ளூடிங் போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் புட் டுகெதர். அதுல கவர்மெண்டோட ஷேர் தான் வந்து 59% இருக்கு. பிரைவேட் செக்டரோட ஷேர் வந்து இந்தியாவில் 41% தான் இருக்கு. இந்தியாவோட பிரைவேட் செக்டர்லாம் என்ன பண்றாங்க? வர்ற ப்ராஃபிட்ல அவங்க எடுத்துக்கிட்டு ஆர்என்டிலையும் இனோவேஷன்லையும் இன்வெஸ்ட் பண்றதே இல்லை.
ஸோ ஆர்என்டியோட என்டையர் பர்டனும் கவர்மெண்ட் தான் எடுத்துக்குது. ஸோ 2021 எக்கனாமிக் சர்வேல இது ஒரு கிரிட்டிசிசமா வச்சிருப்பாங்க. 2021 எக்கனாமிக் சர்வேல நம்ம இது ஒரு கிரிட்டிசிசமா பார்த்திருப்போம். அதோட டேட்டா தான் இது. அதுல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஃபர்ம்ஸ் வந்து ஆர்என்டி, இப்போ டெவலப்டு கண்ட்ரியில ஆர்என்டியோட ஷேர் வந்து ஃபர்ம்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கு, கவர்மெண்ட் கம்மியா இருக்கு. கவர்மெண்ட் ஷேர் இன் ஆர்என்டி இஸ் லெஸ், ஃபர்ம் ஷேர் இன் ஆர்என்டி இஸ் மோர் இன் ஆல் டெவலப்டு கண்ட்ரிஸ். பட் இந்தியாவில் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷேர் இன் ஆர்என்டி இஸ் ஹையர் தென் ஃபர்ம் ஷேர். ஸோ பொதுவா நம்ம பிரைவேட் செக்டர்னு பேசுறோம், பட் அவங்க ஆர்என்டி பண்றதே இல்லை, ப்ராஃபிட் மேக்கிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆர்என்டிலையும் இனோவேஷன்லயும் டெக்னாலஜிலையும் போட்டிருந்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி எப்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க அதை பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபர்ம்ஸுக்கு பதில் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஆர்டிகல். இந்த கிரிட்டிசிசம் வந்து இந்த ஆர்டிகல்ல இருந்து வச்சிருந்தாலும், பட் இதோட ஆரிஜின் எதுனா எக்கனாமிக் சர்வே. எக்கனாமிக் சர்வேல கவர்மெண்டே சொன்ன பாயிண்ட் தான் இது. என்ன பாயிண்ட்னா, இந்தியாவில் பிரைவேட் செக்டர் ஷேர் இன் ஆர்என்டி இஸ் ஒன்லி 41%, கவர்மெண்ட் தான் 59%. ஸோ இது ஃபிளிப் ஆகணும். பிரைவேட் செக்டர் ஷேர் வந்து கவர்மெண்ட் விட அதிகமா போறப்போ தான் நாடு முன்னேறும். பட் நம்மளோட பிரைவேட் செக்டர் யாரும் பண்றது இல்லை அப்படின்னு எக்கனாமிக் சர்வேலே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜப்பான்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் ஷேர் இன் ஆர்என்டி 79. சைனால, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா ரெண்டுலயும் 79 இருக்கு. ஸோ யூ கேன் சி தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. சைனால வந்து பிரைவேட் செக்டரோட ஷேர் இன் ஆர்என்டி 77 இன் சைனா. அங்கே பிரைவேட் செக்டரோட ஷேர் ஆர்என்டில 77 இருக்கு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு 23 தான் இருக்கு. யூஎஸ்ஏல 67 இருக்கு. ஸோ யூஎஸ்ஏல 75, ஜெர்மனில 67. ஆனா இந்தியால இட் இஸ் 41. ஸோ அப்போ இந்தியாவில் பிரைவேட் செக்டர்ஸ்லாம் ஆர்என்டில இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துங்க. டோன்ட் டாக் அபவுட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ஆல்ரெடி ஃபைன். ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி. இந்தியாவோட ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம எதை வச்சு மெஷர் பண்றோம்? வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி? அவுட்புட் பெர் அவர். 1 hour ஒர்க்குக்கு எவ்வளோ அவுட்புட்? அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம ஜிடிபியில மெஷர் பண்றோம். ஸோ எவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு. நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி $9 தான். ஒரு இந்தியன் 1 hour ஒர்க் பண்ணாங்கன்னா $9 தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா அதுவே ஜெர்மனில பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஒர்க் பண்ணா $69 பண்றாங்க. ஜப்பான்ல வந்து ஃபார் 1 hour $43 ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி ஸ்டில் ஸ்டாக்னேட்டட் அட் $9. இந்தியாவோட ஒர்க்கர் 1 hour வேலை செஞ்சாங்கன்னா $9 தான் ப்ரொடியூஸ் பண்றது. ஆனா அதுவே ஜெர்மனில $69 வருது, ஜப்பான்ல $43 வருது. ஏன் இந்த ரெண்டு கம்பேரிசன்னா அவர் சொன்ன அந்த ரெண்டு நாடை எடுத்து கம்பேர் பண்றாங்க. ஸோ அப்போ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ஹஸ் ஸ்டாக்னேட்டட். எதனால ஸ்டாக்னேட்டட்? பிகாஸ் பிரைவேட் செக்டர் இஸ் நாட் இன்வெஸ்டிங் இன் ஆர்என்டி. எல்லா பிரைவேட் செக்டர் கம்பெனியும் டெக்னாலஜி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பி ஹையர். ரெண்டாவது பிரச்சனை இன்ஃபார்மலைசேஷன். ஸோ ஒன்னு இனோவேஷன்ல இன்வெஸ்ட் பண்றது இல்லை, இன்னொன்னு ஃபார்மலைசேஷன் பண்றதே இல்லை. எல்லா பிரைவேட் செக்டர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஒர்க்கர்ஸை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு. பிஎஃப் கொடுக்கறது இல்ல, ப்ராவிடென்ட் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட் இல்ல, கேஷுவல் லீவ் இல்ல, மெடிக்கல் லீவ் இல்ல, ஹெல்த் லீவ் இல்ல, எதுவுமே கொடுக்கறது இல்ல. ஸோ வாரம் 6 நாள் வர வைக்கிறாங்க, 8-9 மணி நேரம் எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கறத மட்டும் தான் குறியா இருக்காங்களே தவிர வேற எதுலையுமே இந்த மாதிரி ஒர்க்கர் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது இல்ல. சரியா? ஸோ அப்படி இருக்கிறதுனால அன்ஆர்கனைஸ் செக்டர் இன் இந்தியா வந்து 89%. இந்தியாவில் அன்ஆர்கனைஸ் செக்டர் 89% இருக்கு. 89% ஒர்க்கர் வந்து இந்தியாவில் வந்து தே ஆர் நாட் ஹேவிங் எனி ஒர்க்கர் பெனிஃபிட்ஸ் லைக் கேஷுவல் லீவ்ஸ், மெடிக்கல் லீவ்ஸ், ஆர் பென்ஷன்ஸ், ஆர் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ், ஆர் இன்சூரன்ஸ், ஒர்க்கிங் இன்சூரன்ஸ், ஆர் 8 hours ஒர்க் அஷூரன்ஸ் இல்ல. அதே மாதிரி வந்து 1ஆம் தேதி ஆனா சம்பளம் போடுறது இல்ல. ஒரு சில கம்பெனி எல்லாம் 5ஆம் தேதி தான் சம்பளம் போடுறாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு சில கம்பெனி எல்லாம் 7ஆம் தேதி தான் சம்பளம் போடுறாங்க. சரியா? ஸோ பின்னாடி உட்காந்து ஒரு சிரிக்கிறான். ஸோ ஒரு சில இன்ஸ்டியூட்டுக்குலாம் 7ஆம் தேதி தான் சம்பளம் போடுறாங்க. பட் எங்க இன்ஸ்டியூட்லாம் 1ஆம் தேதியே போட்டுருவாங்க. சரியா? அதுலலாம் நாங்கள் கண்ணு மாதிரி இருப்போம். ஸோ 7ஆம் தேதி சம்பளம் போட்டாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்குலாம் என்ன ஒரு சுச்சுவேஷன் வரும் உங்களுக்கு புரியுதா? 1ஆம் தேதி சம்பளம் வந்தாதான் வாங்கிட்டு பண்ண முடியும். 7ஆம் தேதி தான் சம்பளம் வருதுன்னா பிரச்சனை யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லாம் அதில் பாராட்டணும்பா. 1ஆம் தேதி ஆனா ஒரு சில டைம் 31ஆம் தேதியே போட்டுருவாங்க. ஜாலியா இருக்கும். ஸோ ஸோ ஃபார்மலைஸ் ஒர்க். நீ வந்து எங்களை 70 மணி நேரம் ஒர்க் பண்ண சொல்லாதீங்க. யூ ஃபோக்கஸ் ஆன் ஃபார்மலைசிங் தி ஒர்க், யூ ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் தி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ 1980ல இருந்து 2015 வரைக்கும் இன்னொரு டேட்டா கொடுக்குறாங்க. இந்தியாவோட ஜிடிபி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1980ல நம்மளோட ஜிடிபி வந்து 2 பில்லியன்ல இருந்துச்சு. சரியா? 20 பில்லியன்ல இருந்திருக்கு. இப்போ இல்ல ஸோ ஜிடிபி ஹஸ் இன்க்ரீஸ் 10 times. இப்போ நம்ம வந்து 2000 பில்லியன்ல இருக்கோம். அப்போ 200 பில்லியன். 1980ல நம்மளோட ஜிடிபி வந்து 200 பில்லியன். இப்போ 2015ல நம்மளோட ஜிடிபி வந்து 2000 பில்லியன். சரியா? ஜிடிபி என்ன ஆயிருக்கு? 10 times ரைஸ் ஆயிருக்கா? 1985ல 200 பில்லியன் இருந்தது, இப்போ 2000 பில்லியன். 2000 பில்லியனா 2 ட்ரில்லியன். 2 ட்ரில்லியன் தான் 2000 பில்லியன் அப்படின்னு சொல்றோம். பாட்டம் 50% ஆஃப் தி பீப்புளோட இன்கம் வந்து 90% தான் உயர்ந்திருக்கு. எப்போ? இந்த 40 வருஷம் டைம்ல. இந்த 30 வருஷம் டைம்ல பாட்டம் 50% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து இன்கம் 90% உயர்ந்திருக்கு.
டாப் 10% ஆஃப் தி பீப்புளுக்கு 435% இன்கம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ டாப் 10% இருக்கிற ரிச் கிளாஸ் ஹூ ஆர் தி ஃபர்ம்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் கிளாஸ், அவங்களோட இன்கம் வந்து 435% அதிகமா இருக்கு. பாட்டம் 50% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து 90% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஜிடிபி வந்து 10 மடங்கு ஏறி இருக்கு. 10 மடங்கு ஏறின ஜிடிபி எல்லாம் எங்க போயிருக்குன்னா இந்த ஃபர்ம் எம்ப்ளாயர்ஸ் கையில தான் ப்ராஃபிட்டா போய் சேருது. அப்போ உங்ககிட்ட அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கிற இந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம இவங்களை வந்து இனோவேஷன்ல கொஞ்சம் ஃபார்மலைசேஷன்ல கொஞ்சம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நாடு வந்து மை கண்ட்ரி வந்து டெவலப் ஆயிடும். இந்த 70 ஹவர்ஸ் எல்லாம் நாங்க பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? இதுதான் நாராயணமூர்த்திக்கான பதில். கிளியரா? இன்ஃபோசிஸ்ல எல்லாம் பண்ணிருக்காங்க. இன்ஃபோசிஸ் ஹேவிங் வெரி குட் திங். பட் ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிக்கு சொல்றேன். இப்போ சொல்யூஷன் என்னன்னு புரிஞ்சுச்சா? இந்த 435% ஏறின இன்கம் தூக்கி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம 27 மாடியில வீடு கட்டிக்காம 34 ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி வச்சுக்காம உங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து 4000 கோடி செலவு பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, 2-3 ஐபிஎல் டீமை வச்சுக்காம ஐபிஎல் அம்பையர்ஸ் எல்லாம் வாங்காம நீங்க என்ன பண்ணுங்க, ஐபிஎல்ல டீம் வாங்கலாம், அம்பையர் எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. சரி, அப்படிலாம் விலைக்கு வாங்காம நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார்மலைசேஷன் அண்ட் இனோவேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணா திஸ் இஸ் மை கண்ட்ரி, மை கண்ட்ரி வில் க்ரோ. நாங்க 80-70 மணி நேரம் வேலை செய்ய தேவையில்ல, நாங்க 50 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம வந்து தாழ்மையா சொல்லிக்கிறோம். அதே மாதிரி 70 ஹவர்ஸ் ஒர்க் வீக் அப்படிங்கிறது இட் வயலேட்ஸ் தி ஐஎல்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான இது. ஸோ ஐஎல்ஓடைய டீசென்ட் ஒர்க் அஜெண்டா அப்படிங்கிறது 1919 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து அஜெண்டாலே 8 ஹவர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஐஎல்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் பிரீச் பண்ணா அவன் தான் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவான், இந்தியா இஸ் பிரீச்சிங் ஐஎல்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு. அதை தாண்டி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம்ல நான் டாரிஃப் பேரியர்ஸ். நான் டாரிஃப் பேரியர்ஸ்னா என்ன? ஒரு ட்ரேடு வந்து நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ் கூடலாம் ட்ரேட் பேக்லாம் சைன் பண்ணும்போது என்ன சைன் போட்டுறாங்க, இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து சைல்ட் லேபர்ல இருந்து வந்திருக்க கூடாது, டீசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் we will accept the imports. ஸோ அங்க சைல்ட் லேபர் யூஸ் பண்ணிருக்க கூடாது, 8 ஹவர்ஸ் ஒர்க் வீக் தான் இருக்கணும், ஐஎல்ஓ ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஆஃபீஸ்ல இருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நாங்க வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டீசென்ட் லேபர் இஸ் ப்ரீ ரிக்வசிட் இன் மெனி ட்ரேட் அரேஞ்ச்மெண்ட், எஸ்பெஷலி யூரோப்பியன் யூனியன், யூகே, ஐபிஎஃப். ஸோ இண்டோ பெசிபிக் எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த இண்டோ பெசிபிக் எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிறது 14 நாடுகள் கொண்ட ஒரு ஃபாரம். ஸோ யூஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அப்புறம் ஏஷியான்ல இருக்க ஒரு 7 நாடுகள் எக்ஸப்ட் மியான்மர், லாவோஸ், கம்போடியா. சரியா? எக்ஸ்ட்ரா ஃபிஜி இருக்கும், அதான் 14 கண்ட்ரிஸ். ஸோ இப்போ அது ப்ரிலிம்ஸ் கான்செப்ட், நீங்க போய் தனியா படிங்க. ஐபிஎஃப்ல 14 கண்ட்ரி இருக்கு. இந்த மாதிரி ஐபிஎஃப் ஃபாரம்லாம் நம்மலாம் சைன் பண்ணும்போது, இல்ல யூகே கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றோம்னா அவங்க அதில் கண்டிஷன் என்ன வைக்கிறான், உங்க நாட்டுல இருந்து நாங்க கூட்ஸ் வாங்கணும் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டீசென்டான லேபர் அங்க ட்ரீட் பண்ணணும், சைல்ட் லேபரை யூஸ் பண்ணக்கூடாது, 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும், ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருக்கணும், மினிமம் வேஜ் கொடுத்துருக்கணும், அப்பதான் நாங்க இம்போர்ட் பண்ணுவோம்ன்றான். இப்போ நம்ம சிவகாசியில செஞ்ச பட்டாசை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணா எந்த நாடும் வாங்காது, பிகாஸ் இட் இஸ் சைல்ட் லேபர் டெயின்டட். அதனால தான் நோ ஒன் இஸ் பையிங். ஸோ இப்படி அதனால தான் டொமஸ்டிக் மார்க்கெட் தான், ஏன்னா சிவகாசி இஸ் ஃபுல் ஆஃப் சைல்ட் லேபர். ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த மாதிரி டீசென்ட் லேபர், இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் இருக்கு. இந்த கரண்ட் குளோபலைஸ் வேர்ல்ட்ல இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இது ஒரு நாமாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயூவோட சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் இனிஷியேட்டிவ் இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ்? ஆன்சர்ல இயூ இருக்கும், இல்லைனா வந்து ஜப்பான் இருக்கும், இல்ல ஏஷியான்னு இருக்கும். ஸோ இப்படிதான் பிலிம்ஸ்ல கொஸ்டின் வருது. ஒரு இனிஷியேட்டிவோட நேமை கொடுத்துட்டு இது யாரோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் இனிஷியேட்டிவ்ல என்ன சொல்றாங்க, ஸ்லேவரி, சைல்ட் லேபர், லேபர் எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் என்வாயரன்மெண்டல் டீக்ரடேஷன், இது 4மே சப்ளை செயின்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொருளை இம்போர்ட் பண்ணக்கூடாது, யூரோப்பியன் யூனியன்குள்ளேயே அந்த பொருளை வாங்கக்கூடாதுன்றாங்க. ஒரு சைல்ட் லேபர் பண்ணி ஒரு பொருளை செய்யறாங்கன்னா அந்த பொருள் யூரோப்புக்குள்ள நுழையக்கூடாதுன்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து 70 மணி நேரம் இங்க வேலை வாங்க முடியும்? 70 மணி நேரம் வேலை வாங்கிட்டு நம்ம ஒரு பொருளை செஞ்சோம்னா எப்படி அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு கிரிட்டிசிசம். இப்போ இந்த யூவோட சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் வந்த பிறகு ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. பிரான்ஸ் என்ன கொண்டு வராங்க, கார்பரேட் டியூட்டி ஆஃப் விஜிலன்ஸ் லா. நீங்க இது வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கோங்க, கார்பரேட் டியூட்டி ஆஃப் விஜிலன்ஸ் லா அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போ 5000 எம்ப்ளாய்ஸ்க்கு மேல இருக்கிற எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணணும். சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஜெர்மனி பாஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனே வந்து கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி டியூ டிலிஜென்ஸ் டைரக்டிவ் அப்படின்னு 2023 கொடுத்திருக்காங்க. கம்பெனி மட் அசஸ் தி இம்பாக்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இன் தேர் வேல்யூ செயின் பார்ட்னர்ஸ், சப்ளையர், சேல்ஸ், டிரான்ஸ்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டோரேஜ், எல்லா இடத்துலயும் வந்து லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, என்வாயரன்மெண்டல் டிகிரடேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கண்ட்ரி அவங்க கண்ட்ரியில லா போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் பேர் கொடுத்துருக்கேன். இல்ல நீங்க கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி டியூ டிலிஜென்ஸ் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூரோப்பியன் யூனியன். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு நாட்டிலும் இப்படி ஒரு கேஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இட் இஸ் வெரி டஃப். இந்த மாதிரி
ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சா இட் அஃபெக்ட்ஸ் தி மென்டல் ஹெல்த் ஆஃப் தி ஒர்க்கர். சரியா? ஏர்லி பர்ன் அவுட் ஃபார் தி யங்ஸ்டர்ஸ் வரும். ஸோ பர்ன் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த்ல அது ஒரு கிரைசிஸ். பர்ன் அவுட்னா என்ன? டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியும். ஸ்ட்ரெஸ்னா லோக்கல் லெவல்ல உங்களுக்கு வந்து கடுப்பா இருக்கிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ரெஷன். அது வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வித் ஹியூஜ் மென்டல் எஃபெக்ட்ஸ். பர்ன் அவுட்னா என்ன அப்படின்னா ஒரு கேப்பே இல்லாம கண்டினியூஸா நீங்க ஒரு ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிட்டே இருந்ததுன்னா உங்க மண்டை வந்து காஞ்சி போயிடும். மண்டை காஞ்சி போறதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி அதான் பர்ன் அவுட். அப்படி பர்ன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து கண்டினியூஸா 14 நாள் வேலை வைக்கிறோம் அப்படின்னா 15வது நாள் அவருக்கு பர்ன் அவுட் ஆயிடும். உங்களுக்கு புரியுதா? கிளாஸ் எடுக்கவே முடியாது. ஸோ பர்ன் அவுட்னா என்னன்னா இப்போ வந்து அந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி பர்ன் அவுட் வந்தா என்ன ஆயிடும்னா ஜாப் சாட்டிஸ்பாக்சன் குறைஞ்சிரும். கடுப்பா இருக்கும். வேலைக்கு போறதுக்கே காலையில இருந்து வேலைக்கு போனோம்னா கடுப்பா இருக்கும். ஜாப் சாட்டிஸ்பாக்சன் குறைஞ்சிரும். ஒர்க் லைஃப் பேலன்ஸே இருக்காது. 12 மணி நேரம் ஆஃபீஸ்ல இருந்தா அப்போ வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை குட்டிலாம் இருக்காதா? அவங்களுக்கு ஏதாவது படத்துக்கு போகணும், அவங்களும் லியோ படத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. இப்ப ஜப்பான் போகணும், இப்ப ஜிகர் தண்டா இருக்கு, இப்ப 2 படத்துக்கும் போகணும். இதுக்கெல்லாம் போக முடியுமா? போறது கஷ்டம். ஸோ இப்போ வந்து ரெடியூஸ்டு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதே மாதிரி ஆஃபீஸ்ல வந்து அவங்க சிடுன்னு இருப்பாங்க. ஆஃபீஸ்ல வந்து கடுப்பா இருக்கிறதுனால வீட்டுல வந்து அந்த டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கும். ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல ஹஸ்பண்ட் வைஃப் கிட்டயோ அந்த கோவத்தை காட்டுவாங்க. ஆஃபீஸ்ல பார்த்த அந்த இஷ்யூவை. ஸோ அதனால வீட்டுல வந்து ஃபேமிலி லைஃப் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் பர்ன் அவுட். பர்ன் அவுட்னா வந்து கண்டினியூஸா நீங்க ஒரு கண்டினியூஸா வேலையிலேயே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும், அந்த வேலை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி பர்ன் அவுட் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் எவ்ரி திங் இஸ் அவுட். ஸோ இந்த மாதிரி பர்ன் அவுட் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அதிகமாகுது. சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயசுல 35 வயசுல. ஒபிசிட்டி. பீப்புள் வந்து 12 மணி நேரம் ஆஃபீஸ்லயே இருந்தாங்கன்னா அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? யோகா பண்ண முடியுமா? யோகா டே அன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்லைனா வந்து ஜாகிங் போக முடியுமா? இல்ல ஜிம்முக்கு போக முடியுமா? இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஈடுபடுத்த முடியுமா? எதுவுமே இல்லை. 12 மணி நேரம் ஆஃபீஸ்லயே இருந்தாங்கன்னா அப்போ ஒபிசிட்டி வந்து தொப்பை தானே வரும். ஸோ ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் வந்து மஸ்கோஸ்கெலிட்டல் இஷ்யூ வந்துச்சுன்னா உடம்பு எப்பவுமே சோம்பேறியாவே ஃபீல் பண்றது. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வரும். எமோஷனல் எக்ஸாஸ்ட்மெண்ட், டிட்டாச்மெண்ட், அது வரும். ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதுனால ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? இது வந்து எக்ஸ்பிரஸ்ல இருந்து நான் எடுத்தேன். இவ்வளவு நேரம் நம்ம பேசின கதையெல்லாம் ஹிந்து, இப்போ நம்ம பேசுறதெல்லாம் எக்ஸ்பிரஸ். ஸோ ப்ரொடக்டிவிட்டி சிக்னிஃபிகன்ட்லி டிக்ளைன்ஸ் ஆஃப்டர் 50 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 50 மணி நேரம் பெர் வீக் இருந்தாதான் கரெக்ட். 50 மணி நேரம் பெர் வீக்னா ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ், 6 நாள் வச்சுக்கலாம், 48 ஹவர்ஸ். கரெக்டா? ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ்னு 6 நாள் வச்சுக்கிட்டு ஒரு நாள் லீவ் விட்டாதான் கரெக்ட். அதுக்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஃபாலிங். 55 ஹவர்ஸ் மேல நீங்க ஒரு வாரம் வேலை வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஃபால். ஸோ 70 ஹவர்ஸ் இந்த காலகட்டத்தில் வாங்கினா அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து லாஜிக். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வில் பி அஃபெக்டட். ஸோ இது வந்து நானா ஆட் பண்ணது. இது வந்து எந்த இதுலயுமே இல்லை. இது இந்த வருஷம் எத்திக்ஸ் கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆபீசர், ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆயிட்டாங்க. அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுது, நைட் 9 மணிக்கு ஆல்ரெடி வந்து ஆபீஸ்ல தான் இருக்காங்க, ஃபைல் பார்த்துட்டு இருக்காங்க. 9 மணிக்கு ஆல்ரெடி வீட்டுல வந்து குழந்தை தனியா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் ட்ரிப் போறாரு. ஃபாரின் ட்ரிப்ல போய் ட்ரிப்பா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் வீட்டுல இல்ல. குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இப்போ கிளம்பணும். 9 மணி ஆயிடுச்சு, நீங்க இன்னும் வீட்டுக்கு போல. நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், உமன் தான் சொல்றாங்க. இப்ப இந்த உமன் ஐஏஎஸ் ஆபீசருக்கு குழந்தைய ஆல்ரெடி பாத்துக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு ஜலதோஷம், இருமல், காய்ச்சல் வரும்போது உங்களால பக்கத்துல இருந்து விக்ஸ் தடை விட முடியல. அதனால அந்த மாதிரி வரும்போது உங்களுடைய வீட்டு வேலை செய்யறவங்க தான் வந்து நீங்க வச்சிருந்தீங்க. ஸோ குழந்தைக்கு ஜுரம் இருக்கும்போது கூட அதை பாத்துக்க முடியாம நீங்க ஆபீஸ்க்கு வரீங்க. அதனாலே உங்களுக்கு கில்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி 9 மணி ஆகுது. 9 மணி கிளம்பலாங்கிற போது உங்களோட பாஸ் போன் அடிக்கிறாரு, செக்ரட்டரி, நீங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி போன் அடிக்கிறாரு. நாளைக்கு சிஎம் மீட்டிங் இருக்கு, அதுக்கு நீங்க ஃபைல் ரெடி பண்ணிடணும், அந்த மாதிரி ஏதோ சொல்லி நாளைக்கே ஃபைல் சப்மிட் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ இப்போ அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எய்தர் நீங்க 9:30க்கு அப்புறம் ஆஃபீஸ்ல உட்காரணும். அது அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு இது நடக்குது. இல்லைன்னா அந்த ஃபைலை கொண்டு போயிட்டு நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சண்டே அன்னைக்கு ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆஃபீஸ்ல இப்படி எல்லாம் நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சிஎம்ங்கிறதுலாம் இல்லை, ஒரு முக்கியமான ஃபைல் அப்படின்னு தான் வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா கொஸ்டின். டிஸ்கஸ் தி எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ் இன் திஸ் கேஸ். இந்த வருஷம் கேஸ் ஸ்டடி briefly described 4 laws that have been enacted by the government with respect to providing healthy, safe and equitable working environment for women. இது வந்து நீங்க கவர்மெண்டோட லாஸ் எழுதணும். இல்ல எத்திக்கல் இஷ்யூஸ்னா என்னென்ன இஷ்யூஸ் ஒரு 5-6 இஷ்யூஸ் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட் கொண்டு வந்த லாஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட், ஈக்குவல் லேபர் லா கோடு இப்போ நான் 3-4 கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் எழுதிக்கலாம்.
இப்போ நான் மூணாவது தான் இது. இமேஜின் யூ ஆர் இன் சிமிலர் சுச்சுவேஷன், வாட் சஜஷன் வுட் யூ மேக் டு மிட்டிகேட் தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்? இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து சொல்யூஷனா எழுதுறப்போ நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸை ரெகுலேட் பண்ணணும், 8 மணிக்கு அனுப்பிடணும், அந்த மாதிரி யோசிக்கணும். இல்ல நம்ம இன்னொன்னு யோசிக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு பாஸ் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு 9 o'clock அப்புறம் ஃபோன் அடிக்கலாமா? அதுவே இட்ஸ் அ பிரீச் தான். என்னதான் நீங்க இருந்தாலும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் தான் ஃபோன் அடிக்கணும். ஃபோன் வந்துருச்சுங்கிறதுனால ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் அப்படி அடிச்சிருக்க முடியுமா? இல்ல. ஸோ அப்போ ஃபோன் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நைட் 9:30 அடிக்கிறது, 10 மணிக்கு அடிச்சு ஒரு வேலை சொல்றது, இந்த மாதிரி வந்து பண்றது இட்ஸ் இன்ட்ரூஷன் இன் தி பிரைவசி அண்ட் பர்சனல் லைஃப் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இது ஒரு ஃபேக்டை நீங்க ஹைலைட் பண்ணி எழுதிருக்கணும் அதுல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் எல்லாம் எழுதியிருப்பாங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுருப்பாங்க. அவங்க கேஸ் ஸ்டடியில முதல் லைன்ல ஹஸ்பண்ட் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் டிராவல், ஹி இஸ் ஆல்வேஸ் நாட் இன் ஹோம், எப்பவுமே பிசினஸ் ட்ரிப்ல இருப்பாரு. வே ஃபார்வர்ட் நம்ம எழுதும்போது ஹஸ்பண்ட் ஆல்சோ ஷுட் ஷேர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் தி சைல்டு அப்படிங்கறத நம்ம எழுதியிருக்கணும். அது உமன் கேர்ள்ஸ் கேண்டிடேட் எழுதியிருப்பாங்க, அதை நீங்க எழுதலன்னா பாய்ஸ் கேண்டிடேட் எழுதிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுது? அதை வச்சு இது கேர்ளா பாயான்னு தெரிஞ்சிடும். நிறைய பாய்ஸ் எழுதுவாங்க, அது ஒரு பாயிண்டா. பட் வாட் ஐம் டெல்லிங் இஸ் இன் ஜெனரல் சொல்றேன், நிறைய கேர்ள்ஸ் கூட எழுதாம போகலாம், ஸ்டீரியோடைப் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வைடு தாட் இருக்கணும். கேஸ் ஸ்டடியில நீங்க நோட் பண்ணும்போது என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அதுல ஏன் வந்து அவன் ஹஸ்பண்டுங்கிறது கொடுக்கலாம்? அந்த ஹஸ்பண்டுங்கிற இதை கொடுக்கலனால அதே இஷ்யூ தானே, அதே ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான், அதே 9:30 மணிக்கு ஃபோன் வருது, அதே சண்டே தான், அதே குழந்தைக்கு காய்ச்சல் தான். ஸோ அப்ப ஹஸ்பண்டுங்கிற ஒரு லைன் வந்து கேஸ் ஸ்டடியில கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அது ஆன்சர்ல வரணும். ஸோ அதனால தான் கேஸ் ஸ்டடியில நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எழுத சொல்றாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எழுதுறப்போ நீங்க ஹஸ்பண்டு, பாஸ், அப்புறமா வந்து நீங்க ஒய்ஃபு, அப்புறமா வந்து சில்ட்ரன், அப்புறமா வந்து ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே எழுதிட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் எழுதுறப்போ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எழுதிருக்கீங்களாங்கிறது டிக் போடலாம். ரஃப் காலம்ல இது எழுதி வச்சுக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் அப்படிங்கிற கேரக்டர் பத்தி கேஸ் ஸ்டடியில கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப அது ரிலேட்டடா ஏதோ ஒரு பாயிண்ட் எழுதணும். சம்டைம்ஸ் அது ட்ராப்பாவும் வைப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து அதுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வைப்பாங்க கேஸ் ஸ்டடியில. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேஸ் ஸ்டடி எழுதுறப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நம்ம மெயின்ஸ் ஆனா எப்பவுமே வந்து GS1, GS2 அண்ட் GS3 தான். 1ஐயும் 4ஐயும் விட்டுறது மோஸ்ட்லி. ஸோ 4 பத்தி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹஸ்பண்டுக்கான பாயிண்டிங் எழுதிருக்கணும். ஸோ இதுக்கு தான் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெரிய விஷயம் இல்லை, நான் சைட் ரைட்டிங்ஸ் மட்டும் எழுதுங்க. செல்ஃப் கேர் நம்ம அதிகமா வச்சுக்கணும். ஸோ ஹவு யூ கேன் இம்ப்ரூவ் தி ஒர்க் லைஃப், அதானே கேட்கறாங்க கேஸ் ஸ்டடியில. கேஸ் ஸ்டடியில 3வது கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி கொண்டு வரணும்? ஏன்னா இமேஜின் யூ ஆர் இன் அ சிமிலர் சுச்சுவேஷன், வாட் சஜஷன் வுட் யூ மேக் டு மிட்டிகேட் தி ஒர்க்கிங் கண்டிஷன்? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ப்ரையாரிட்டைஸ் செல்ஃப் கேர், மேக் ஷூர் தட் டு செட் அசைட் டைம் டு ரிலாக்ஸ், எக்ஸசைஸ், ஹாபிஸ் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் லவ்ட் ஒன்ஸ். இது கண்டிப்பா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாபிஸ் இருக்கணும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் நீங்க எக்ஸசைஸ், ஹாபிஸ் வச்சுக்கோங்க. ஸ்பெண்டிங் டைம் வித் லவ்ட் ஒன்ஸ் இருந்தா வச்சுக்கோங்க, சரியா? இல்லைன்னா லவ்ட் ஒன்ஸ்னா அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா அவங்களும் வருவாங்க, சரியா? அண்ணன், தம்பி. எக்ஸசைஸ் அண்ட் ஹாபிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆல்சோ அண்ட் எனி பர்சன் த்ரூ அவுட் தி லைஃப். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். கெட் இனஃப் ஸ்லீப். மினிமம் 7 hours தயவு செஞ்சு தூங்குங்க, சரியா? நம்ம 5 மணி நேரம் மட்டும் தூங்கி மிச்ச டைம்லாம் ஒர்க் பண்ணி எதுவும் கிழிக்க போறது இல்லை. வாரத்துல 1 நாள் 2 நாள் தேவைப்படுது. ஒரு நாள் நீங்க எடிட்டோரியல் பாக்குறீங்க, நைட் ஆயிடுச்சு, 5 மணி நேரம் தான் தூங்க முடியுதுன்னா நியாயம். அதுக்காக டெய்லி வந்து நீங்க வந்து 5 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மினிமம் 7 days தூங்கணும். என்னைக்காவது ஒரு நாள் 5 மணி நேரம் தூங்கலாம், டெய்லி அப்படி ஆகக்கூடாது. என்னாச்சு? ஏன் ரிவர்ஸ்ல போயிடுச்சா? அமுக்கிட்டே இருந்தனா? டேக் பிரேக்ஸ். ஒர்க்ல இருந்தீங்கன்னா 8 hours இருக்கக்கூடாது, பிரேக் விடணும். அதனால தான் நானும் 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் விடுறேன்ல. 3 hours கிளாஸ்னா 15 minutes விடுவேன். ஸோ அடிக்கடி பிரேக் விடணும், இல்லைனா வந்து மைண்ட் அட்டென்ஷன் போயிடும். ஸோ ஒர்க்ல நீங்க இருக்கும்போதும் பிரேக்ஸ் எடுக்கணும். நீங்க வந்து 8 hours ஒர்க்னா 8 hours ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. எவ்ரி half an hour நீங்க பிரேக் எடுக்கணும். மெயின்டைன் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஈட் நியூட்ரிஷியஸ் மீல், ஸ்டே ஹைட்ரேட்டட், ட்ரை டு இன்கார்பரேட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, செட் பவுண்டரிஸ், கம்யூனிகேட் யுவர் லிமிட்ஸ். நீங்க என்ன சொல்லணும், பாஸ் கிட்ட பாஸோட காலை நீங்க 9க்கு அப்புறம் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க என்ன பண்ணிடலாம், டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல போட்டுடலாம், இல்ல நான் போனை பார்க்கல சார்னு சொல்லிடலாம். போனை எடுத்துட்டு பதில் சொல்லி அந்த வேலையை செய்யறதுக்கு பதிலா போனை எடுக்காம விட்டுட்டு சார் நான் போனை கவனிக்கலன்னு போய் சொல்லிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இட்ஸ் யுவர் ரைட். உங்களுக்கு புரியுதா? செட் பவுண்டரிஸ். 9 மணிக்கு அப்புறம் பாஸோட போன் அட்டன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, போய் சொல்லிக்கலாம், சரியா? அவங்களுக்கு உண்மை சொல்லி நம்ம வந்து நேர்மை சீலன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரியா? இட்ஸ் ஜஸ்ட் பணம், நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், எனக்கு பணம் தரேன், அவ்வளவுதான். So communicate your limits and expectations to your employer and colleagues to ensure healthy work-life balance. Learn to say no when necessary and delegate task. எல்லா வேலையும் நீங்க தலையில எடுத்து போடக்கூடாது, ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி வந்து learn to say no. Telling no is very important.
நம்ம நோ சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்களோ, வேணாம்னு சொல்லுவாங்க. நீங்க நோ சொன்னீங்கன்னா நினைச்சுப்பாங்க தான். பட் நீங்க நோ சொன்ன பிறகு அந்த வேலையை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. நீங்க அப்படி சொன்னா ஏதாவது நினைச்சுப்பாங்களோங்கிறதுனால எஸ் சொல்லி எல்லா வேலையும் எடுத்துப்போம். இது வேலைக்கு மட்டும் இல்ல, நிறைய இடத்துலயும் அப்படிதான் இருக்கும். லேர்னிங் டு சே நோ இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இன் லைஃப். நீங்க நோ சொல்ல கத்துக்கல அப்படின்னா யூ வில் பி எக்ஸ்ப்ளாய்டட் த்ரூ அவுட் லைஃப். நாட் ஓன்லி இன் ஒர்க், இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், எல்லா இடத்துலயும். ஸோ நோ சொல்ல கத்துக்கோங்க. நோ சொல்ல கத்துக்கிட்டாதான் நம்ம எக்ஸ்பிளேஷன்ல தப்ப முடியும். ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணணும். எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணணும். 30 வயசுக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 35 வயசுல ஒரு வாட்டி, 40 வயசுல ஒரு வாட்டி பண்ணிட்டு இருக்கோம். 50 வயசுக்கு மேல வருஷம் வருஷம் பண்ணணும். சரியா? சீக் சப்போர்ட். உங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் கிட்ட போயிட்டு புலம்பலாம். புலம்பி எனக்கு கடுப்பா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு யூ கேன் ஹெல்ப், சீக் சப்போர்ட். ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இது வந்து எக்ஸ்பிரஸ் வந்து நான் எடுத்தேன். எக்ஸ்பிரஸ்ல நம்ம நாராயணமூர்த்திக்காக எழுதுறப்போ இதெல்லாம் எழுதுறாங்க. நம்ம வேர்ல்டு வந்து இந்த மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கும்போது 70 மணி நேரம் வேலை செய் அப்படின்னு சொல்லி 12 மணி நேரம் ஆஃபீஸ்லயே இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகுது? ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணலன்னா அதெல்லாம் தான் வந்து ஃபைட்ஸ் இன் மேரேஜஸ் நடந்து டைவர்ஸ்ல போய் முடியுது. ஸோ வி ஹாவ் டு ஸ்பெண்ட். நீங்க ஃபேமிலின்னு ஒன்று கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கணும். இல்லைன்னா கமிட் ஆகாது, யாருமே சொல்லலை. ஆனா ஃபேமிலி லைஃப்னு கமிட் ஆயிட்டா நம்ம வந்து கமிட் ஆயிடணும். கமிட் ஆயிட்டா ரெண்டுத்துக்கும் டைம் கொடுக்கணும். ஒர்க்குக்கு ஒர்க்கும் கொடுக்கணும், ஃபேமிலிக்கு ஃபேமிலியும் கொடுக்கணும். ஸோ